தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நம்மளை கடன்காரனா மாற்றி வச்சது தான் மிச்சம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த எம்பி, எம்எல்ஏ, சிஎம் இவங்களுடைய ஆரம்ப காலத்தோட சொத்து மதிப்பு என்ன, இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு டைம்லும் இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாத்துலேயுமே பொய்யான ஒரு கணக்கை கொடுத்து நம்மளை ஏமாத்துறானுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் விஜய் மேலே அவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்க. என்னென்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்க போகிறதில்ல, தோந்துருவார், அவருக்கு ஏன் போடுறீங்க? அதே போல் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் பிஜேபிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பல அவதூறுகள் பரப்புகிறாங்க. இந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளவங்களை கேளுங்க, எதுக்கு நீங்கள் போய் அங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்சியோட வச்சா தான் ஊழல் பண்ண முடியும், விஜய் கூட வச்சா ஊழல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறாங்க. எங்கேயாவது ஒருத்தனை கேளுங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் இவங்களோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, கேளுங்க, எவனும் சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை காசு.